ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கோஆபரேட்டிவ் மற்றும் இது போல் இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக கேட்கக்கூடிய தமிழ் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் பொது தமிழும் பொது அறிவும் இந்த டாப்பிக்கில் இருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கோட பார்ட் 3 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபியூ செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 31வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பொறுத்துக மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3, 4, 2, 1. 32வது கேள்வி, துணி கலை அரசியால் தைக்கப்பட்டது. இதற்குரிய செய்வினை தொடரை தேர்ந்தெடு. இதுக்கான பதில் ஆப்ஷன் டி கலை அரசி துணியை தைத்தாள். 33வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு தாரை ஒன்றாக வையாரே. இத்தொடரில் ஒரு தார் என்பதன் இலக்கண குறிப்பு. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி வினையாளனையும் பெயர். 34வது கேள்வி, வா என்னும் வேர்ச்சொல்லின் வினை ஏச்சத்தை கூறு. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி வந்து. 35வது கேள்வி, உவமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை காண்க. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி வெண்ணிலவு. 36வது கேள்வி, கெடா அ வழி வந்த கேண்மையார் கேண்மை விடா அர் விளையும் உலகு. இத்தொடரில் இடம்பெற்ற அளப்பெடை. இதுக்கான விடை ஆப்ஷன் பி செய்யுள்ளிசை அளப்பெடை. 37வது கேள்வி, இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வலுவை கண்டுபிடி. இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ வலுவமைதி. 38வது கேள்வி, யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி கிரேக்கர் உரோமானியர். 39வது கேள்வி, தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்களை சரியாக காண்க. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி பட்டும் சருக்கரையும். 40வது கேள்வி, இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி 1990. 41வது கேள்வி, ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கான விடை ஆப்ஷன் பி மூசி பூர்ணலிங்கம். 42வது கேள்வி, பரிதிமாற் கலைஞர் பிறந்த ஆண்டு. இதுக்கான விடை ஆப்ஷன் பி 1870. 43வது கேள்வி, காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி முடியரசன். 44வது கேள்வி பார்த்தீங்கன்னா, வள்ளலார் பதிப்பித்த நூல். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி சின்மய தீபிகை. 45வது கேள்வி, கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல். இதுக்கான விடை ஆப்ஷன் சி ஒரு கிராமத்து நதி.
46வது கேள்வி பார்த்தீங்கன்னா, அகழாய்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி ஆதிச்சநல்லூர். 47வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி வாணிதாசன். 48வது கேள்வி, விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஈரோடு தமிழன்பன். 49வது கேள்வி, தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி தேன்மலை. 50வது கேள்வி, எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர். இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ பாவாணர். 51வது கேள்வி, பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ விதுரன். 52வது கேள்வி, நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி பன்னாடு தந்த மாறன் வழுதி. 53வது கேள்வி, இங்கே பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வடிகள் இடம்பெறும் நூல். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கம்பராமாயணம். 54வது கேள்வி பார்த்தீங்கன்னா, புலநலக்கற்ற அந்த நாளன் என பாராட்டப்படுபவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி கபிலர். 55வது கேள்வி, பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி புறநானூறு. 56வது கேள்வி பார்த்தீங்கன்னா, அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி வளர்ப்பிறையை போன்றது. 57வது கேள்வி, பட்டியல் 1இல் உள்ள சொற்றொடரை பட்டியல் 2இல் உள்ள சொற்றொடருடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ இங்கே பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2 4 1 3. 58வது கேள்வி பார்த்தீங்கன்னா, வாய்மை எனப்படுவது. இதுக்கான பதில் ஆப்ஷன் டி தீங்கு தராத சொற்களை பேசுதல். 59வது கேள்வி, கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சுந்தர காண்டம். 60வது கேள்வி பார்த்தீங்கன்னா, நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி கவிஞர் பெருஞ்சித்திரனார். சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கோஆப்ரேட்டிவ் மற்றும் இது போல் இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக கேட்கக்கூடிய தமிழ் கொஷின்ஸ் பற்றி தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் பொது தமிழும் பொது அறிவும் இந்த டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பாட்டிலாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.